10th தமிழ் இயல் 9 அன்பின் மொழி. ஜெயகாந்தம். நினைவு இதழ். கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன். சிறுகதை, புதினம், திரைப்படம், முன்னுரை, பேட்டி என எதை தொட்டாலும் தனி முத்திரை பதித்தவர் ஜெயகாந்தன். இலக்கியத்திற்காக பெரும் விருதுகளை வென்றவர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் ஜெயகாந்தன். உள்ளே எதற்காக எழுதுகிறேன்? ஜெயகாந்தன். இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துக்களில் சில எழுதிய நூல்கள். திரைப்படமான படைப்புகள். முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னுமொரு முகம் கவிதை. தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும். கேள்வி பதில். தர்க்கத்திற்கு அப்பால் கதை. இம்பார்ட்டன்ட் விருதுகள். குடியரசுத் தலைவர் விருது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உன்னை போல் ஒருவன் அப்படின்ற இவரோடது திரைப்படமாயிருக்கு, அதுக்காக. சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற இவரோட புதினத்திற்காக கொடுத்தது. சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற இவரோட படைப்புக்கு கொடுத்தது. ஞானப்பீட விருது வாங்கியிருக்காரு. தாமரை திரு விருதும் வாங்கியிருக்காரு. அடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார். சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக எதுவும் சொன்னது அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம் இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். இது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றியமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை சொன்னது வாசகர்களின் கருத்து. இந்த இதழ் தீபம் இதழ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞானச்செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இவையாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ், இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத், பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தார். பிறகு அவர் அவற்றை வார்த்தைகளில் அழகுற படைத்தவர். சொன்னது யார் அப்படின்னா செல்லப்பன். இவருடைய படைப்புகள் சில இங்கே கொடுத்துருக்காங்க. குருபீடம், ஆனால் எக்ஸாமில் குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, இனிப்பும் கருப்பும், தேவன் வருவாரா, என்னென்ன சிறுகதை தொகுப்புகள், குறும்புதினங்கள், பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதன், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. இது என்ன அப்படின்னா எக்ஸாமில் என்ன குறும்புதினங்கள் என்ன, சிறுகதை தொகுப்பு என்னன்னு கேட்பாங்க. புதினங்கள். பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை இங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இவரோட மொழிபெயர்ப்புகள் என்ன அப்படின்னா வாழ்விக்க வந்த காந்தி. இது என்ன அப்படின்னா பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றோட தமிழாக்கம்தான் வாழ்விக்க வந்த காந்தி. ஒரு கதாசிரியனின் கதை அப்படின்றது முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறை பற்றி இவர் எழுதியிருப்பார். இவருடைய படைப்புகள் என்னென்ன திரைப்படமாக இருக்குன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான்.